ராகுல் திரிபாதியும் தீபக் ஹூடாவையும் பெஞ்ச் பண்ணுவேன். சூப்பரா இருந்துச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எல்லாரும் வேற லெவல். தலை என்ட்ரி நல்லா இருந்துச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை இந்த மேட்ச்? சிஎஸ்கே ஃபுல்லாவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, சிஎஸ்கே சூப்பர். ஜெயிச்சிருவீங்களா இந்த வருஷம் கப்பு? அது எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஹாப்பியா அது ஷோர சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நடந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ருத்ராஜ் ஓபனிங் தான். டவுன் 1 வேண்டாம். ருத்ராஜ் ஆர்சிபி ஜெயிச்சது ஹாப்பி தான். ஹாப்பி தான். அவங்க ஜெயிச்சு போட்டோம். ஒரு 1 இயரா அவங்க ஜெயிச்சு போட்டோம். ஒரு வாட்டியே ஜெயிச்சு போட்டோம். ஆர்சிபி ஜெயிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க விசில் ஸ்டேட்ல? இதுக்கு ஆசைப்பட்டு வந்தீங்க. இதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேக்கு இன்னும் வரல. பிளேயிங் 11 சரியில்லை. நீங்களே சொல்றீங்க. சென்னை ஃபேன். சென்னை ஃபேன். ஆர்சிபி டீச்சர். விராட் ஃபேன். விராட் ஃபேன். ஓகே ஓகே. நோ ஆன்சர். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். 150 தாண்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? ஒரு தடவை ஜெயிச்சிட்டு பேட்டிங் ஆர்டர் ரியலாவே ஃப்ளாப் தான். எப்படி இருந்துச்சு? யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எல்லாரும். ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பே சரியில்லை. இந்த டவுன் 1 அது ஒண்ணுமே நல்லா இல்ல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு சிஎஸ்கே தோக்கறதுக்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம போட்டா ஸ்விங் ஆக மாட்டீங்க, அவங்க போட்டா ஸ்விங் ஆகுது. அந்த ஒண்ணுக்காக மட்டும் தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டேன். சரியல் மொமெண்ட் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா. தோத்ததே மறந்துட்டீங்க. எதுவுமே ஞாபகமே இல்ல. சாம் கரனும் இன்னொரு டிசப்பாயின்ட்மென்ட் பேட்டிங்ல. மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது ஷெட்யூல் பாத்துட்டீங்களா? அடுத்து பெங்களூர் எப்ப மேட்ச் அப்படினு? தோத்தாலும் பரவாயில்ல, தலையென்றி பார்த்துட்டு தான் வரணும்னு பார்த்துட்டு வரோம். கோலி கோசம் விட்டுருவோம். கோலி கோசம் இதுக்காக மட்டும் தான் எல்லாத்தையும் பொறுத்து கேப்டன் கோச் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வந்து பவர் பிளேல டேக் ஆன் பண்ணாங்க. நம்ம சிஎஸ்கே அது பண்ணல. டேக் ஆன் பண்ணல. பவர் பிளேலே 2-3 விக்கெட் போயிடுச்சு நமக்கு. அது இல்லாத ஒரு நல்ல இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேக்கு இன்னும் வரல. பிளேயிங் 11 சரியில்லை. பேட்டிங் ஆர்டர் சொல்ல போன மாதிரி இருக்குல்ல. அது பேட்டிங் ஆர்டர் ரியலாவே ஃப்ளாப் தான். பேட்டிங் ஆர்டர் ஃப்ளாப். பவுலிங் ஓகே, நாட் பேட். எனக்கு பவர் பிளே அந்த ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பே சரியில்லை. இந்த டவுன் 1 அது ஒண்ணுமே நல்லா இல்ல. ஆர்டரே சரியில்லை. மாத்தணும். பிளேயிங் 11 யாரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது இந்த மேட்ச்ல? யாரும் அடிக்கணும் வந்து துபே தான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? சிவம் அது அவ்வளவு விக்கெட் போயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வராங்க. சோ அவர் வந்து கொஞ்சம் ஆடுவாருன்னு பார்த்தேன். ஒரு 50-50 ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலாம்னு பார்த்தேன். எல்லாரையும் மூவ் பண்ண சொல்லுங்க. முடியல. என்னாச்சு தெரியல. பட் பவுலிங் பிட்ச் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா நம்ம போட்டா ஸ்விங் ஆக மாட்டீங்க, அவங்க போட்டா ஸ்விங் ஆகுது. நல்ல போலர் டக்குனு முடிச்சீங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த சாம் கரனும் இன்னொரு டிசப்பாயின்ட்மென்ட் பேட்டிங்ல. என்ன பண்ணிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் இன்னைக்கு? பிளேயிங் 11ல கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். ராகுல் திரிபாதியும் தீபக் ஹூடாவையும் பெஞ்ச் பண்ணணும். வேற யாராவது நல்ல பேட்டர்ஸ் எடுத்துட்டு வரணும். மேபி திரிபாதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பட் தீபக் ஹூடா கொஞ்சம் திருப்பி ருத்ராஜ் வந்து ஓபனிங்கே போணும். ருத்ராஜ் ஓபனிங் தான். டவுன் 1 வேண்டாம். ருத்ராஜ் ஓகே ஓகே ஓகே. தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? ரொம்ப மாசா இருந்தது. மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, தலை என்ட்ரி பார்த்துட்டு தான் வரணும்னு பார்த்துட்டு வரோம். ஓகே ஓகே. அதுவாது சாட்டி கிடைச்சது. ஆக்சுவலி ஹிஸ்டரி ரெக்கார்ட் உடைச்சிட்டாங்க. இவ்வளவு வருஷமா பட் நமக்கு டைம் இருக்கு. நம்ம 5 கப் வச்சிருக்கோம். பாத்துக்கலாம். இந்த வருஷம் கப் நம்ம தான் சொல்லணும். மேட்ச் எப்படி இருந்துச்சு? இப்படியாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல மேட்ச். ஆனா பரவாயில்லை. மே 5 பாத்துக்கலாம். இப்படியாங்க பெங்களூர்ல போய் மே 5 அவங்கள அடிக்கிறோம். அவங்க இடத்துல போய் அடிக்கிறோம். எப்படி மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது ஷெட்யூல் பாத்துட்டீங்களா? அடுத்து பெங்களூர் எப்ப மேட்ச் அப்படினு? லிஸ்ட்ல கையில வச்சிட்டீங்க. தோனி வந்ததால ரொம்ப ஹாப்பி. ஆனா ரெக்கார்ட் உடைச்சிட்டாங்கல்ல. சென்னையில ஜெயிச்சதே கிடையாது 2008க்கு அப்புறம். ரெக்கார்ட் உடைஞ்சிருச்சு. பொளச்சு போட்டோம். 18 வருஷம் ஆடுறாங்க. கோலி கோசம் விட்டுருவோம். கோலி கோசம் இதுக்காக மட்டும் தான் எல்லாத்தையும் பொறுத்து கேப்டன்சி சரியில்லை பாஸ். ஆனா என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? பவர் பிளேல நல்லா பண்ணிருந்தா ஃபீல்டிங் நல்லா, பேட்டிங்குமே இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நார்மலா அடிச்சா மாதிரி. ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இருக்கும். ஓகே, பரவாயில்லை. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? அந்த ஒண்ணுக்காக மட்டும் தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டேன். சரியல் மொமெண்ட் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா. தோத்ததே மறந்துட்டீங்க. எதுவுமே ஞாபகமே இல்ல. ஒன்லி தோனி மட்டும் தான். செமையா என்ஜாய் பண்ணீங்களா? மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பர். செம பண்ணு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? நோ ஆன்சர். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். 150 தாண்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை?
ஒரு தடவை ஜெயிச்சிட்டு மேட்ச் எப்படி இருந்துச்சு செம்மையா எப்படி இருந்துச்சு செம்மையா போச்சு செமையா போச்சு. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது? தோத்ததுக்கான காரணம் யாரு? we are all happy Happy. RCB ஜெயிச்சது ஹாப்பி தான். ஹாப்பி தான். அவங்க ஜெயிச்சிட்டு போட்டோம். ஒரு 1 இயரா அவங்க ஜெயிச்சிட்டு போட்டோம். ஒரு வாட்டியே ஜெயிச்சிட்டு போட்டோம். எங்களோட ஜெயிச்சா கப்பே ஜெயிச்ச மாதிரில அப்படிதான் அப்படிதான் ஆடுவாங்கன்றீங்களா? கப்பு தரோம். நாங்க சின்ன சாமில ரிவெஞ்ச் எடுப்போம். சூப்பரா இருந்துச்சு. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? எல்லாரும் RCB ஜெயிச்சிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ரொம்ப happy. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க விசில் ஸ்டேஜ்ல? இதுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். இதுக்குதான் ஆசைப்பட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஜெயிச்சிருவீங்களா இந்த வருஷம் கப்பு? அது எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஹாப்பி. அது ஷோர சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நடந்தா நல்லா இருக்கும் bro. நல்லா இருக்கும். ஓகே. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். தலை என்ட்ரி நல்லா இருந்துச்சு. நல்ல என்ட்ரி செம. யாரு டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை இந்த மேட்ச்? சிஎஸ்கே ஃபுல்லாவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல CSK சூப்பர். சிஎஸ்கே ஆர்சிபி வின் பண்ணுனா வந்து வின் பண்ணிட்டோம். வின் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம்? முதல்ல டீம்ல கொஞ்சம் நிறைய பவர் ஹிட்டர் வேணும். ஆரஞ்சு கேப் வாங்கி கொடுத்தாங்க போன இயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிப்பீங்களா? தெரியலங்க. எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. எங்களுக்கு சின்னசாமின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. எங்களுக்கு இது முக்கியம் கிடையாது. சின்னசாமி தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் எங்களுக்கு சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி இப்படி டப்புன்னு பின்னாடியே சுத்துவோம். சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. யாரை டிசப்பாயின்ட் பண்ணா இன்னைக்கு சிஎஸ்கே தோக்கறதுக்கு? RCB ஃபேன்ஸ் தான். RCB ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா? நீங்களே சொல்றீங்க. சென்னை ஃபேன். சென்னை ஃபேன் RCB டீச்சர். விராட் ஃபேன். விராட் ஃபேன். ஓகே ஓகே. மும்பை இந்தியன்ஸ். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஹாப்பியா? வின் பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணாங்க. ஓ